இல்லைங்க, போராட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படையான ஒரு விஷயம். அறவழி போராட்டங்கள் 365 நாளும் நடக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. அவங்க பாட்டு அவங்க அமைதியாக நடத்திட்டு போகிறாங்க. அதற்கே அரசு அனுமதி மறுப்பதும், இப்போ வழக்கமாக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மீடியா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச அலோவ் பண்ணுவாங்க. அது எதுவுமே இல்லாமல் தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காத ஒரு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. சௌமியா அன்புமணி பாமகவோட மனைவியோட போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா இந்த அரசு எதையும் மறைக்குதுன்னு தான் உங்களுக்கு என்ன தோன்றுது? தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு ரொம்ப அராஜகத்தின் உச்சம் துண்டு பிரசனம் கொடுக்கறத தடுக்கிறாங்க. துண்டு பிரசனங்கள் கொடுப்பது ஜனநாயக போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. யாரையோ காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்ற எண்ணம் தான் மேலோங்குகிறது. அப்படின்னா யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று தான் எண்ண தோன்றுகிறது. இது இன்றைக்கி ஏதோ கூட இருக்க இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் அமைதியாக மௌனம் காக்குறாங்க. இது நாளைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்பும். நாளைக்கு இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக விசிகாவுக்கு எதிராக இந்த அரசு திரும்பும். போராடினா அவங்களுக்கும் இதான் கதி. அரசு பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. திமுக மந்திரிகளுக்கு நெருக்கமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எடப்பாடி பீரியடில் நடந்திருந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் அன்னைக்கு இருக்க அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்ததா திமுக வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருக்காது. ரத்தம் கொதிக்குதில்லை இந்த சம்பவத்தை பற்றி நம்ம கேட்கும்போது. அப்போ குறைஞ்சபட்சம் போராடுறதுக்கு கூட நீ அனுமதி கொடுக்கலன்னா அப்புறம் கவர்மெண்ட் யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுதுன்னு தான் எண்ண தோன்றுகிறது. எப்படி நடமாட விட்டேன், 20 கேஸ் அவன் மேலே 10 ஸ்டேஷனில் பெண்டிங்க, அவன் கூட மந்திரி உட்காந்து சாப்பிட்றாருங்க. இது எடப்பாடி பீரியட் நடந்தால் இவங்க எவ்வளோ தூரம் பொங்கி எழுந்திருப்பாங்க. திமுக உள்ளவங்க மனசாட்சியை தொட்டு, அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துன்னா தொட்டு சொல்லட்டும். ஏன்னா நியாயப்படுத்தி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் உள்ள அறிவுஜீவிகள்னு கருதப்படுபவர்கள், செய்தி தொடர்பாளர்கள். என்னங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 நிமிஷம் அதான் கைது பண்ணிட்டோமே, இதை விட வேறு என்ன வேணும்? பொள்ளாச்சி மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் பொள்ளாச்சி எழுத்துப்பானுங்க. அரசியல் ஆக்காமல் அவியலை ஆக்குவோம்னு கேட்டவர் தானே ஸ்டாலின். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை பற்றி அரசியலாக்காதீர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கனிமொழியின் மனசாட்சி அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை, துணை முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இதை தானே நீங்கள் மோடியை கேட்குறீங்க. மணிப்பூருக்கு மோடி ஏன் போகலன்னு? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் பார்த்து, இந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடன் கலந்தாரையோடு இருந்தால் அது நம்பிக்கை ஏற்படுத்திடும். என்ன வேண்டும் திருமாவுக்கு? ஏன் இந்த நாடகம்? காலத்தில் இறங்கி போராடாமல் எதுக்கு மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுப்பது மாதிரி வேலைக்கணும்? ஒரே நேரத்தில் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற நிலைமை ரொம்ப நாள் ஓட. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தது இல்லை, அந்த எஃப்ஐஆர் இன்ன வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. அது மட்டும் எப்படி எடுக்க முடியாது? வணக்கம், நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக, இன்றைக்கு பாமக அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் போராட்டங்களை தொடர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பேசக்கூட விடாமல் செய்தியாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே தலைவர்கள்லாம் கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. என்னதான் நடக்குது இந்த விவகாரத்தில்? இல்லைங்க, போராட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படையான ஒரு விஷயம். அறவழி போராட்டங்கள் 365 நாளும் நடக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. அவங்க பாட்டு அவங்க அமைதியாக நடத்திட்டு போகிறாங்க. அதற்கே அரசு அனுமதி மறுப்பதும், இப்போ வழக்கமாக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மீடியா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச அலோவ் பண்ணுவாங்க. அது எதுவுமே இல்லாமல் தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காத ஒரு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி தான் சீமானுக்கு நடந்தது, அப்படி தான் அன்புமணி, சௌமியா அன்புமணிக்கு நடக்குது. போராடக்கூடியவங்க எல்லாம் தமிழிசை அப்படி தான் நடந்தது. பிஜேபியில் எதிர்க்கட்சிகள் ஒடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஒடுக்கப்படுகின்றன. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். போராட்டங்கள் என்பவை ஜனநாயக நாட்டில் அடிப்படை உரிமை. அமைதி வழி போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள், வன்முறை துளியும் இல்லாமல் நடக்கக்கூடிய 2 மணி நேரம் நடக்குங்க. அதுக்குன்னு இடம் ஒதுக்கிட்டாங்க. டிராஃபிக்லாம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அவங்க பாட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போயிட்டு போகிறாங்க. அதையும் அனுமதிக்க மறுப்பது என்பது ஆபத்தானது. துண்டு பிரசனம் கொடுக்கறது அனுமதி மறுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு ரொம்ப அராஜகத்தின் உச்சம் துண்டு பிரசனம் கொடுக்கறத தடுக்கிறாங்க. துண்டு பிரசனங்கள் கொடுப்பது ஜனநாயக போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா அந்த காலத்தில் கலைஞரை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பூரா சர்வாதிகாரம் கோலோச்சின காலகட்டங்களில் அவர் துண்டு பிரசுரங்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போனார். எமர்ஜென்சி காலத்தில், அவசர நிலை காலத்தில் எழுத்துரிமை பேச்சுரிமை மறுக்கப்பட்ட பொழுது துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு போனார். இந்த வழிமுறையைத்தான் அவர் கையாண்டார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு
நிலைமையில் இன்றைக்கு அதை கூட செய்ய மறுப்பது, துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்காக கைது செஞ்சு 6 மணி நேரம் 8 மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான. இன்றைக்கி அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி பாமகவோட மனைவியோட போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா இந்த அரசு வந்து எதையோ மறைக்குதுன்னு தான் உங்களுக்கு என்ன தோன்றுது? ஏதோ இல்லை, மற்ற எத்தனையோ இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து போராட அனுமதிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வள்ளூர் கோட்டத்தில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் தலைநகரங்களில் போராடி இருக்காங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட் வந்து சைலண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம், என்ன அழுத்தம்? யாரையோ காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்ற எண்ணம் தான் மேலோங்குகிறது. அப்படின்னா யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று தான் எண்ண தோன்றுகிறது. அப்படியான்னு எனக்கு தெரியல. அப்படித்தானா யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. உண்மையிலேயே அது முயற்சிக்கு தான் எனக்கு தோணலை. ஏன்னா இப்படிப்பட்ட அணுகுமுறையை நீங்கள் கையாளுறீங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னால் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தினமும் போராடுவாங்க, தினம் போராட்டம் நடக்குங்க. எடப்பாடி பீரியட்லலாம் வந்து திமுக நடத்திய போராட்டங்களும் திமுக தோழமை கட்சிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்றைக்கும் இருந்த இடதுசாரிகள், காங்கிரஸ் இவங்கெல்லாம் விசிகெல்லாம் நடத்திய போராட்டங்கள் தினம் ஒரு போராட்டம். இங்கே பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் அந்த 4 ஆண்டுகளில் நடந்தது. ஸ்டெர்லைட்டு, பொள்ளாச்சி தினம் நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், தினம் ஒரு போராட்டம். எதுவுமே இல்லை. கொரோனா வந்தப்போ ஸ்டாலின் வீட்டு வாசலில் கூடிய பிடிச்சிட்டு நின்னாருங்க. அவர் வீட்டு வாசல்லையும் நின்னாரு. அதுவும் பயங்கர ட்ரெண்ட் ஆனது. ஆமாம், ட்ரெண்ட் ஆச்சு. துண்டு பிரசுரம் கொடுக்கறது இந்த அரசு தடுக்குதுன்னா இது எந்த அரசு? இது முழு சர்வாதிகார அரசாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்க. இது வந்து இன்னைக்கு ஏதோ கூட இருக்க இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் அமைதியாக மௌனம் காக்குறாங்க. இது நாளைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்பும். நாளைக்கு இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக, விசிகாவுக்கு எதிராக இந்த அரசு திரும்பும். போராடினா அவங்களுக்கும் இதான் கதி. இது தெரியாமல் அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு வெட்கமே இல்லாமல் இந்த அரசை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும். காங்கிரஸுக்காக நிர்பந்தம் இருக்குது, இவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 சீட்டு 2 சீட்டுக்கு போய் நிற்கிறது, கட்சியை கழிச்சிட்டு போகலாமே. இது ரொம்ப அவலமான அரசியல் இல்லை. சீமானுக்கும் விஜய் கட்சிக்கும் ஏற்பட்டது. அதே மாதிரி இவங்களா இன்றைக்கி அன்புமணி, சௌமியா அன்புமணி கைதெல்லாம் என்னது? இதெல்லாம் அறவழி போராட்டத்துக்கு வராங்க, அவங்கள கைது பண்ணுறேன்னா எப்படி இது சாத்தியப்படுது இந்த அரசில்? தலைவர்கள் தொடர் கைது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம், அவன் ஏதோ மறைக்கிறாங்க. போராடுறதுக்கு நீங்களே சொன்னீங்களே, போராடுறதுக்கு எவ்வளவோ அனுமதி இதுக்கு முன்னால் கொடுத்துருக்காங்க. யார் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலும் முறையாக அனுமதி வாங்கிட்டு போராட போகிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோஷம் போட்டு போயிட போகிறாங்க. சரி, வன்முறையில் யார் ஈடுபட்டாலும் இரும்புக்காரன் கொண்டு அரசு ஒடுக்கட்டும், அதை யாரும் நம்ம கேட்க போகிறது இல்லை. ஆனால் அமைதி முறையில் போராடுறதும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு டெவலப்மெண்ட்டு. அரசு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. திமுக மந்திரிகளுக்கு நெருக்கமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எடப்பாடி பீரியடில் நடந்திருந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் அன்னைக்கு இருக்க அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்ததா திமுக வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருக்காது. ரத்தம் கொதிக்குதில்லை இந்த சம்பவத்தை பற்றி நம்ம கேட்கும்போது. அப்போ குறைஞ்சபட்சம் போராடுறதுக்கு கூட நீ அனுமதி கொடுக்கலன்னா அப்புறம் கவர்மெண்ட் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுதுன்னு தான் எண்ண தோன்றுகிறது. யாரையோ பெரிய மனிதர்களை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது, எடப்பாடி சொல்கிறது மாதிரி கேட்டால் கூட அப்படி தான் தோணுது. இவ்வளோ தூரம் மந்திரிகள்லாம் எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க? அதிகாரமிக்க எவரையோ காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது என்று தான் நாம் எண்ண தோன்றுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது. இல்லை, புகார் கொடுத்த சில மணி நேரங்கள்லேயே குற்றவாளியை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம், அது உங்கள் கடமை. அதை தடுத்திருந்தீங்கன்னா வேணால் நீ பெருமைப்படலாம். இது உங்கள் கடமையை செஞ்சுட்டு அதில் பெருமைன்னு பேசிக்கிறீங்களே, இது என்ன வெட்கங்கட்ட காரியமா இல்லையா? அது எப்படி உள்ளே போக முடிஞ்சுது? அவன் 20 நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் கேட்டுட்டு போயிருக்குல்ல, நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்காங்கல்ல. தேசிய மகளிர் ஆணையம் நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டு பின்புலத்தில் உள்ள ஒருத்தரை எப்படி நடமாட விட்டேன்? 20 கேஸ் அவன் மேலே, 10 ஸ்டேஷனில் பெண்டிங்க, அவன் கூட மந்திரி உட்காந்து சாப்பிட்றாருங்க. இது எடப்பாடி பீரியட் நடந்தால் இவங்க எவ்வளோ தூரம் பொங்கி எழுந்திருப்பாங்க. திரும்ப நான் அதான் சொல்கிறேன். இந்த சம்பவம் எடப்பாடி பீரியட் நடந்ததுதான் திமுக என்ன பண்ணியிருக்கோம்? திமுக உள்ளவங்க மனசாட்சியை தொட்டு, அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துன்னா தொட்டு சொல்லட்டும். ஏன்னா நியாயப்படுத்தி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் உள்ள அறிவுஜீவிகள்னு கருதப்படுபவர்கள், செய்தி தொடர்பாளர்கள். என்னங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 நிமிஷம் மேலே, அதான் கைது பண்ணிட்டோமே, இதை விட வேறு என்ன வேணும்? பொள்ளாச்சி மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் பொள்ளாச்சி எழுத்துப்பானுங்க. பொள்ளாச்சி மாதிரி சம்பவம் பண்ணி தான் அவன் பதவி விட்டு போய் நீங்கள் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியாமல் அவங்க திண்டாடின்னு இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு வரும் அந்த நிலைமை. எதை கேட்டாலும் அங்கே நடக்கல எங்கே நடக்கலையானா? இல்லை, கனிமொழியெல்லாம் அரசியல் ஆக்காதீங்க. ஏங்க இது அரசியல் ஆக்காம வேறு ஏதாவது அரசியல் அவியல் ஆக்குறது? அவங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு கனிமொழியை போய் கேளுங்க. அரசியல் ஆக்காமல் அவியல் ஆக்குவோம்னு கேட்டவர் தானே ஸ்டாலின். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை பற்றி அரசியல் ஆக்காதீர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கனிமொழியின் மனசாட்சி அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பேச வெட்கமாக இல்லையா கனிமொழிக்கு?
இதை அரசியலாக்காதீங்கன்னா எதை அரசியலாக்குறது? எதை மேடம் அரசியலாக்குறது? ரத்தம் கொதிக்கல உங்களுக்கு? ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ளே பூந்து இப்படி ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது. அவன் உங்கள் மந்திரிக்கு நெருக்கமானவன், உங்கள் விழாலெல்லாம் கலந்துருக்கான். திமுக நபரே கிடையாது. ஏங்க மந்திரி கூட எப்படி இருந்தான்? மந்திரி கூட எப்படி இருந்தான்? இதே தான் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் பண்ணீங்க. அவன் யாரோடலாம் புகைப்படத்தில் இருந்தான்? முதலமைச்சரோட இருந்தான், இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய அமைச்சர் உதயநிதியோடு இருந்தான், கனிமொழியோடு இருந்தான், புகைப்படங்களோடு இருந்தது. அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு இருந்தான் ஜாஃபர் சாதிக்கு. அதுக்கடுத்து இந்த சம்பவம் நடக்குது. இதெல்லாம் எடப்பாடி பிரிவில் நடந்துதான் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? என்ன இந்த மாதிரி இப்போ அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியல. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் நேரம் 10 மடங்கு வீரியத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா திமுக என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது. அது ஒருபோதும் நல்ல ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை. இப்போ நடக்கிற சம்பவங்களும் சேர்த்து சொல்கிறேன். திமுக வரலாற்றில் மிகச்சிறந்த எதிர்கட்சி, தமிழக வரலாற்றில் திமுக மிகச்சிறந்த எதிர்கட்சி. ஆனால் அது ஒருபோதும் நல்ல ஆளும் கட்சியாக இருந்ததில்லை. இந்த முறையும் அவர்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது அரசியலாக்காதீங்க, இப்படி பேசுவதெல்லாம் வெட்கங்கட்ட பேச்சுங்க. அரசியலாக்காமல் இது எதை பேசுவாங்க? சம்பவ இடத்துக்கு முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை, துணை முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இதைத்தானே நீங்கள் மோடியை கேட்குறீங்க, மணிப்பூருக்கு மோடி ஏன் போகலன்னு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் பார்த்து, இந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடன் கலந்தாரையோடு இருந்தால் அது நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும். நம்ம பின்னாடி கவர்மெண்ட் நிற்குதுன்னு, நம் பின்னால் இந்த அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காமிக்க வேணாம். மற்ற மாணவர்கள் சல்யூட் பண்ணுவோம்ல முதலமைச்சர். சரி, முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் போயிருக்கலாம். அதுக்கு தானே துணை முதலமைச்சர். அவர் எல்லா துறைகளுக்கும் அவர் தான் அமைச்சர். முதலமைச்சர், அதுக்கு அடுத்த அமைச்சர். அவருடைய துறை விளையாட்டுத்துறை, திட்ட செயலாக்கம் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அவர் கலக்கலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். எல்லா அவர் போய் சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதுக்கு உரிமை இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர். இன்றைக்கி அங்கே போயிருக்கணும்ல அவர். சரி, முதலமைச்சரால் போக முடியல, பணி நிமித்தம் அல்லது உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணம். துணை முதலமைச்சர் போயிருக்கணும்ல, அவர் ஏன் போல? அதுக்கு தானே டெப்டி சிஎம். அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் தானே இருக்குது. கிண்டியில் இருக்குதோ எங்கே இருக்குதோ அங்கே போக வேண்டியதானங்க. ஏங்க போல அவர்? டெப்டி சிஎம் ஏன் போல? வாயே திறக்கலையங்க. 2 பேரும் வாய் திறந்து ஒரு பேசியிருக்கணும், அறிக்கை கொடுத்துரும். முதலமைச்சரிடம் ஒரு அறிக்கை வந்திருக்கு. சரி போலங்க, ஒரு அறிக்கை வந்திருக்கணும் இல்லைங்க, அதுவும் வரலையேங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் இதை கடந்து போகிறீங்க இல்லைங்க. உடனே ரகுபதி கேட்குறாரு உத்தரப்பிரதேச பீகாரை பாருன்னு. இது பேச்சா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் உகாண்டாவில் கூட தான் இது கவர்மெண்ட் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. வெளியில் போனால் திரும்ப வர முடியாது, உத்தரவாதம் கிடையாது யாருக்கும். அந்த மாநிலங்களெல்லாம் உதாரணம் காமிங்களேன். உத்தரப்பிரதேச பீகாரை பாருன்னு சொல்கிறீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அப்போ ரொம்ப சாதாரணமாக சில எளிய நடவடிக்கைகள் மூலமாக இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக அரசு தீர்த்திருக்கலாம். எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி போராடுறாங்க, அரசியல் பண்ணாதீங்கன்னா அரசியல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரம் இந்த பிரச்சனையை கொதிநிலையிலேயே வச்சுருக்கணும்னு விரும்புகிறாங்க. அவங்க அப்படியே இதை வச்சுருக்கணும்னு விரும்புகிறாங்க. அது அவங்க வேலைங்க. அதுதான் எதிர்கட்சி. இந்த அரசாங்கத்தோட தோல்வியோடு ஒப்பிடும்போது எதிர்கட்சிகள் பண்ணுறது இல்லை எந்த தவறுமே கிடையாது. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே கேட்டு வராங்க. அதே வேளையில் இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்களும் கேட்டிருக்காரு, யார் அந்த சார், இதில் நேரடி விசாரணை தேவை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். நேரடி விசாரணை எது சொல்கிறான்னு எனக்கு புரியல. அவர் கட்சி இன்னமும் தெருவுக்கு போராடல. நேர்மையான விசாரணை தேவை. அப்போ நேர்மையான விசாரணை நடக்கலன்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஏன் அவர் கட்சி போராடல? ஒரு ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி திரும்ப இந்த பிரச்சனையில் போராடுறதால நீங்கள் ஒன்றும் திமுக எதிரி ஆகிட போகிறது கிடையாது, முதலமைச்சருக்கு எதிரி ஆகிட போகிறது கிடையாது, கூட்டணியை விட்டு நீங்கள் வாங்கன்னு யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. கண்டன அறிக்கைலாம் வெளியிட்டார், அது தேவையில்லை. அது எப்படி கிரவுண்டுக்கு போய் நீ போராடணும்ல? யார் கோபித்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் போராடாமல் இருக்கிறீர்கள்? ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை விசிக நடத்தலை? எத்தனையோ பிரச்சனை நடத்துனீங்க இல்லைங்க. உணவு போராட்டத்துக்கு நடத்துனீங்கல்ல. மத்திய பிரதேசில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தால் நடத்துறீங்கல்ல. அகமதாபாத்தில் நடத்துறீங்கல்ல. டெல்லியில் நடத்துறீங்கல்ல. மும்பையில் நடத்துறீங்கல்ல. இங்கேயா நடத்தலை? அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டத்தை கூட லாஸ்ட் வீக் எல்லாம் நடத்துறீங்கல்ல. இதே நடத்தலை. இதே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாலியல் வன்புணர்வில் மற்ற மாநிலங்களை நடத்தும் போது நீங்கள் நடத்துனீங்கல்ல, இங்கேயா நடத்தலை? அப்போ இதை பண்ணிவிட்டு இன்றைக்கி தீவிர நேர்மையான விசாரணை வேணும்னு. அப்போ இது வரைக்கும் நேர்மையான விசாரணை என்ன சொல்ல வராரு? தெளிவாக சொல்லுங்கள் சார்.
என்ன கேட்குறீங்க? நேர்மையான விசாரணை இப்போ இது வரைக்கும் நேர்மையான விசாரணை ஒத்துக்கிறீங்களா? கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை. அது நேர்மையான விசாரணை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு நீங்கள் இது நேர்மையான விசாரணை வேணும்னா நீங்கள் கோர்ட் உத்தரவுக்கு படி அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட விசாரணையில் ஐயப்பாட்டை கிளப்புகிறீர்கள். அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். என்ன வேண்டும் திருமாவுக்கு? ஏன் இந்த நாடகம்? களத்தில் இறங்கி போராடாமல் எதுக்கு வந்து மெல்லிய மயில் இறகால் வருடி கொடுப்பது மாதிரி வேலைக்கணும்? ஒரே நேரத்தில் பாலுக்கும் காவல், பூனைக்கும் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன்ற நிலைமை ரொம்ப நாள் ஓடாது இல்லையா? ஒரு மனிதன் 2 படகுல போக முடியாதுங்க. அப்படி தான் போகிறார் அவர் இன்றைக்கி. என்ன நேர்மையான விசாரணை வேணும்? ஸ்பெசிஃபிக்காக கேளுங்கன்ற. என்ன நேர்மையான விசாரணை என்ன? அப்போ இது வரைக்கும் நேர்மையான விசாரணை நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வலிக்காத மாதிரி திமுகவுக்கு தட்டி கொடுக்குறீங்க. ஏன் இது வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு மானபங்கம் செய்யப்பட்டால் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய விசிகா ஏன் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனியாக இருக்குது? யார் அந்த சார்னா அதை பற்றி விசாரணை வேணும்னா என்ன விசாரணை வேணும்? நேர்மையான விசாரணை வேணும். அதை நேர்மையான விசாரணை என்ன பண்ணும்? அதை சொல்லுங்கள். நேர்மையான விசாரணை என்ன? உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சொல்லுங்கள். அப்போ இது நாள் வரை நடத்திய விசாரணை நேர்மை இல்லை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அப்படின்னு இந்த அரசின் மீதான அதிருப்தியை திரும்ப வெளிப்படுத்துகிறார். அப்படி எடுத்துக்கலாமா? மழுப்புற வேலை எதுக்கு? எதிர்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் மனசு வர மாட்டேங்குது. அப்போ மதிமுக மதியில் காங்கிரஸ் மாதிரி அமைதியாக இருந்துட்டு போயிடுங்களா? சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுங்களா? ஏன் வாயை திறக்கல காங்கிரஸ்? நேருவை எவனோ ஏதோ சொல்லிட்டானா காமெடியான அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு குதிக்கிறாரு. நேரு தான் டெய்லி பிஜேபி வரம் போட்டு நார கிருஷ்ணன் இருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன நேருவை பற்றி பேசும்போது உங்களுக்கு பொங்கி எழுகிறது. பொங்கி எழ வேண்டும், தப்பு இல்லை. கண்ணு முன்னால் இப்படி ஒரு கொடுமை நடக்குது, இதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்கீங்க. திமுக அரசின் பாவக்கணக்கு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு துணை போவதன் மூலம் அந்த பாவக்கணக்கில் 1% இந்த கூட்டணி கட்சிகளின் தலையிலும் விழுந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எல்லா கட்சிகளுமே வந்து கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எப்போது விடை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விசாரணை அந்த 3 உறுப்பினர்கள் 3 பெண் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க விசாரணையின் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடக்கக்கூடிய விசாரணை. அந்த விசாரணையின் முடிவிலாவது அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். விசாரணையின் முடிவில் தான் அது வந்து யார் அந்த சார் என்பதற்கு விடை கிடைக்குமான்றது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடக்குது, பார்ப்போம் அது என்ன, அவங்க விசாரணையின் முடிவில் என்ன வருகிறது. இப்போதைக்கு விசாரணை குறித்து நாம் தீர்ப்பு எழுத முடியாது. முதல் ஒரு 2 வாரங்களாவது ஆகும். அதன் பிறகு தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். நீதிமன்றமே நியமித்த விசாரணை ஆணையம், அதனால் நாம் நம்பிக்கை வைக்கலாம், ஓரளவு நம்பிக்கை வைக்கலாம் என்று தான் தெரிகிறது. குற்றவாளியை வந்து தப்ப விட்ட காவல்துறை இப்போ போராட்டம் வந்து நடத்துகிறவங்க வந்து ஏன் இவ்வளோ தூரம் 300 போலீஸில் நிறுத்தி கைது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்கள். அவருடைய கேள்வி வந்து எப்படி? நியாயமான கேள்வி தாங்க, நியாயமான கேள்வி. அந்த மாதிரி இன்றைக்கி போராடும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ விடுதலை பண்ணாங்களான்னு தெரியல, கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெண்கள் வந்து அமைப்புகள் போராடுறாங்க, போராட தான் செய்வாங்க. ஒரு மினிமம் இந்த நாட்டில் வேறு நம்ம என்ன வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு? சட்டத்துக்கு உட்பட்டு வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒன்று உண்ணாவிரதம், இல்லை போராட்டம். எதுக்குமே நான் அனுமதி கொடுங்க. ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு ஒரு அரசு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அடக்குமுறை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவசர நிலை காலத்தில் 75, 76 பேச்சுரிமை எழுத்துரிமை மறுக்கப்பட்டப்போ கலைஞர் அவர் கையால் துண்டு பிரசுரங்களை மவுண்ட் ரோடில் விநியோகி கலைஞர் 75, 76. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியடில் 2011-12 இலங்கை பிரச்சனைக்கு மனித சங்கிலி ஏற்பாடு பண்ணும்போது காவல்துறை அனுமதி மறுத்தப்ப துண்டு பிரசுரங்களை விநியோகிங்கன்னு சொன்னார். ஜனநாயக நாட்டில் ரொம்ப ஒரு நாவல் மெத்தட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். அது ரொம்ப கற்பனை திறன் வாய்ந்த மக்கள் கவனங்களை ஈர்க்கக்கூடிய போராட்டம் என்பது துண்டு பிரசுரங்களை விடுவிக்கிறது. அது அனுமதி மறுக்குதுன்னா இது எவ்வளோ மோசமான ஒரு கவர்மெண்ட்டுன்னு பாருங்கள். இது ஒரு பக்கம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு நாங்கள் 75 வருஷம் பெருமைப்பட்டு விளம்பரம்லாம் கொடுத்தாங்கல்ல, பவள விழா. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட பொன் விழாவுக்கு வந்து திமுக விளம்பரங்கள்லாம் கொடுத்தது, அரசே விளம்பரம் கொடுத்தது. முதலமைச்சர் ஸ்டாலினே அதை பற்றிலாம் பேசினார், ஞாபகம் இருக்கும். ஆனால் நடைமுறையில் அதை அந்த அரசியலமைப்பு சாசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்க. அப்படி புக்கை தூக்கி காமிச்சா போதுமா? மேலே நடைமுறை என்ன சொல்லுவாங்கள்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அரசியலமைப்பு சாசனத்தை தூக்கி பிடிக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் அடிப்படை பேச்சுரிமை எழுத்துரிமையை பறிக்க வேண்டியது. துண்டு பிரசுரத்துக்கு வாய் பேசக்கூட செய்யாதுங்க, அவன் பேசக்கூட மாட்டான். என்ன சொல்ல போனால் அது ஊமைகளின் போராட்டம்னு வாங்க. அது ஊமை பாஷையின் போராட்டம். அது
எது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறது ஊமைகளின் போராட்டம். இல்ல, அதுக்கே பர்மிஷன் கேட்டு நீங்க அதுக்கு ஒரு பர்மிஷனும் தேவையில்லைங்க. போய் சொல்கிறாங்க அவங்க. துண்டு பிரசுரம் விநியோகிக்கிறது என்ன பர்மிஷன்? கலைஞர் போலீஸார் வந்து கைது பண்ணும்போது அப்படிதானே பண்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. கலைஞர் போராட்ட துண்டு பிரசுரம் வெடிக்கும் போது எங்கேயாவது பர்மிஷன் வாங்கினாரா? நெஞ்சுக்கு நீதியையாவது மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். இன்றைய திமுக ஆட்சியாளர்கள் படிக்க வேண்டும். அவங்க அப்பா எப்படிப்பட்ட போராட்ட வழிமுறைகளை கையாண்டார் என்பதை படித்தால் இவர்கள் இந்த அளவுக்கு ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். துண்டு பிரசுரம் விநியோகிக்கிறதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் தேவையில்லை. இது என்ன நாடா சுடுகாடா உங்களுக்கு? நாளைக்கு மூச்சு விடுறது கூட அனுமதி வேணும்னு கேட்பீங்க நீங்கள். துண்டு பிரசுரம் விநியோகத்துக்கு எதுக்கு அனுமதி? அப்ப விஜயை கண்டு ஏதோ ஒரு விதத்தில் அச்சம், பயப்படுறாங்க. எல்லாரை பார்த்தும் பயம். இந்த தெனாலியில் கமல் வசனம் வரல, அதை பார்த்து பயம், இதை பார்த்து பயம், ஆண்டவனை பார்த்து பயம், மனிதனை பார்த்து பயம், பிச்சைக்காரனை பார்த்து பயம், பணக்காரனை பார்த்து பயம், எழுதுபவனை பார்த்து பயம், பேசுபவனை பார்த்து பயம், பாடுபவனை பார்த்து பயம். அந்த மாதிரி எதை பார்த்தாலும் விமர்சனங்கள் வந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய அரசு தான் இந்த அரசு. இல்லாட்டி ஒரு துண்டு புஸ்தகத்துக்கு எவனாவது அரெஸ்ட் பண்ணுவானாங்க? நினச்சி கூட பார்க்க முடியாது. அவலங்க இதெல்லாம். ஜெயலலிதா பீரியடுக்கு கூட இப்படி நடந்தது கிடையாது. அதாவது இந்த விஷயத்துல இவங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஏதோ பெருசாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனது சிஸ்டமில் ஏற்பட்ட கோளாறு தான். இப்போ இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இது பண்ணிட்டாங்க. இந்த பாரதிய நியாய சங்கீதா அந்த ஒரு சட்டத்தின் இது பண்ணதுனால எங்கே வேணாலும் இந்த எஃப்ஐஆரை நம்ம இது பண்ணி ஆக்சஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இதனால தான் கசிஞ்சிருச்சு அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்படுது. இது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா? இல்லை. டெக்னிக்கல் இஷ்யூ. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்ததில்லை, அந்த எஃப்ஐஆர் இன்ன வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. அது மட்டும் எப்படி எடுக்க முடியாமல் இருக்குது? உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பு முறைகளை கையாளலாம். ரெண்டாவது, நீங்கள் எல்லா எஃப்ஐஆரையும் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர்ஸ்லாம் அப்டேட் பண்ணணும்னு கூட ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்கு தான் சிபிசிஐடி கொடுங்கன்னு சொன்னது. சிபிசிஐடி கொடுத்தா எஃப்ஐஆர் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த நிமிடமே ஸ்டாலின் தீர்வு கண்டு இருந்திருக்கலாம். தன்னுடைய கட்டுப்பாட்டில் கூட சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தா எஃப்ஐஆர்லாம் அப்டேட் பண்ணவே மாட்டாங்க, பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. டேரக்டாக அவங்க விசாரணை இறங்கியிருப்பாங்க, அடுத்தடுத்து போயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். எஸ்ஐடியே போட்டிருக்காது ஹைகோர்ட்டு. அப்போ எல்லா விதத்திலும் நீங்கள் தவறுகளை பண்ணிவிட்டு நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தப்பு பண்ண, அப்போ கூட அவன் மேபின்னு தான் சொல்கிறான். தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக இருக்கலாம்ன்றான். நீ எதுக்கு முதல்ல அப்டேட் பண்ண? அந்த எது அப்லோடு பண்ண அந்த எஃப்ஐஆர் நீ அப்லோடே பண்ணியிருக்க வேணாம், அவசியமே இல்லை. எல்லா எஃப்ஐஆர் நீங்கள் அப்லோடு பண்ணிடுறீங்களா? கிடையாது. இது ஏதோ திட்டமிட்டு ஒரு சதி. இது மற்ற பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இது கசிய விடப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது எந்த அளவு நமக்கு தெரியாது. ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த எஃப்ஐஆரை நீங்கள் அப்லோடே பண்ணியிருக்க தேவையில்லைங்க. இந்த எஃப்ஐஆரை இணையத்தில் ஏற்றிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தப்பையும் செஞ்சுருக்காங்க, பழையத்துக்கு என்ஐசி மேலே போடுறாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், நீ சிபிசிஐடிக்கு ஆல்மோடு கொடுத்துருக்க வேண்டியது தானே. ஸ்பாட்லேயே சிபிசிஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எதை என்ன பண்ணணும்னு. எல்லா எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணணுன்றது இன்னும் நடைமுறையில் செயல்படுத்தப்படாத ஒரு விதி தான் அது. எத்தனையோ எஃப்ஐஆர் வேணுங்க. தான் சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் வேணும், அதை எடுத்து தொட முடியல. அப்போ உங்களுக்கு வேணும்னா மட்டும் லாக் பண்ண தெரியுதுல்ல. இத்தனைக்கும் அதுவும் ஜூலை மாதம் பிஎன்எஸ் வந்த பிறகு தான் நடைமுறைக்கு படுகொலை நடந்தது. ஜூலை 1ஆம் தேதி தான் பிஎன்எஸ் நடைமுறைக்கு வருது. ஜூலை 4ஆம் தேதி இந்த படுகொலை நடக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ ஜூலை 5 நடக்குது. அப்போ உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் உங்களால் கச்சிதமாக முடிச்சுக்க முடியுதுல்ல. அப்போ ஏதோ நீங்கள் விஷமத்தை பண்ணிவிட்டு பழைய தூக்கி என்ஐசி மேலே போடுறீங்க, மீடியா மேலே போடுறீங்க, அந்த ஃபேமிலி மேலே போடுறீங்க. எங்கள் சைட்லேருந்து போல ஃபேமிலி சைட்லேருந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கமிஷனரே சொல்கிறார். எவ்வளோ ஒரு மோசமான பேச்சு இதெல்லாம், எவ்வளோ தூரம் இதெல்லாம் ஒரு ஆபத்தான பேச்சுக்கள். கேட்க நாதி இல்லைங்க. எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்குது, அதான் இவ்வளவும் நடக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.